அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது நான் உங்கள் ஏகே ஃபன் ஃபேக்டரி சேனல். எவ்வளோ பெரிய லெவல்ல தம்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரிஜினல் ஐடி கன் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். தம்பி ஆல்ரெடி நீ சேனல்ல வந்து 2 ஐடி கலெக்ஷன் போட்டியேப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2மே நான் வாங்கின ஐடி கன் கலெக்ஷன் தான் போட்டிருப்பேன். இது வந்து என்னோட ஒரிஜினல் ஐடி கன் கலெக்ஷன். அதான் நம்ம பார்க்க போறோம். இதுல இருக்கிற மாதிரி தான் நம்ம அப்படியே அந்த கன் கலெக்ஷன்லயே இருக்கோம். தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி தான் இருக்காது. தப்பா நினைச்சுக்காதீங்க. தம்ப்நெயில்ல வந்து நீங்க பார்க்கணும். நீங்க வந்து கிளிக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் தம்ப்நெயில்ல அப்படி நான் ஃபேக்கா கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். அப்புறம் சண்டைக்குலாம் வரக்கூடாது சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெருசா தான் ஒண்ணும் இருக்காது மக்களே. இதுல அப்படியே பெருசா ஒண்ணும் இருக்காதுன்னா கிளம்பிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளம்பக்கூடாது. கிளம்புனா வாயில பொக்க பொக்குன்னு குத்திருவேன். ஃபுல்லா வீடியோவ பார்த்து தான் கிளம்பணும். சும்மா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுற மாதிரி தான் பேசிக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. சரியா? M4A1 பெருசா எதுவும் கிடையாது. அப்புறம் ஏகேல பார்த்தீங்கன்னா, இந்த விண்டர்லேண்ட் ஏகே தரமா இருக்கும். சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர்ன்ற பாருங்க. டபுள் டேமேஜ், சிங்கிள் அக்யூரசி பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கேரு, டபுள் டேமேஜ், சிங்கிள் அக்யூரசி. அதை விட்டீங்கன்னா சிங்கிள் டேமேஜ், டபுள் அக்யூரசி. ஒன்றும் பெரிய வித்தியாசம் தான் இருக்காது. சும்மா டம்மி பாபா மாதிரி தான் இருக்கும் அந்த கன் ரெண்டுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குரோஸா பரவாயில்லாம இருக்கும் இது ஒன்று. அதுக்கப்புறம் ஃபேமஸ்ல வந்து டபுள் டேமேஜ் சூப்பராக இருக்கும். ரேட் ஆஃப் ஃபயர் இருக்காது. மற்றபடி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாமேட்ல வந்து வெப்பன் ராயில வந்துச்சு நான் இந்த எக்ஸாமேட். அதுக்கப்புறம் இது லைட் பாஸ் போன லைட் பாஸ்ல வந்தா இந்த லைட் பாஸ்ல வந்தான்னு தெரியல. அதுக்கப்புறம் A94ல இது ஒன்று நல்லா இருக்கும். அப்புறமா இந்த நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த சிவப்பு கலர் நல்லா இருக்கும். மணி ஹிஸ்ட்ல கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அந்த சிவப்பு கலரு. அதுக்கப்புறம் வந்து இதுல எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ஆக்ல வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் சிங்கிள் ஆர்மர் பெனட்ரேஷன். அதுக்கப்புறம் வந்து பேரஃபில்ல வந்து சீசன் 27 போனா அந்த இது கொடுப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் கிங்ஃபிஷர்ல இது நல்லா இருக்கும். வெப்பன் ராயில் விட்டது. அதுக்கப்புறம் வந்து G36ல இது கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் லெஜெண்ட்ஸ் ஆடுற கன்ஸ் இது எல்லாமே ஒன் டேப் அடிப்பாங்களா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கன் இது எல்லாமே. அதனால இது அந்த அளவுக்கு நம்ம ஒன் டேப் அடிக்க மாட்டோம். சும்மா அழுத்தி பிடி தானே. அதனால இதுல பெருசா நான் கன் இதை வாங்கி போடல லெஜெண்டரி கன்னு. இது நான் மட்டும் அப்படியே டாப் அப் பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாப் அப் தான் பண்ண மாட்டேன் நான். இந்த கேமுக்கு இப்படி நான் 30 ரூபாய்க்கு கூட டாப் அப் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா. அதுக்கப்புறம் இன்னும் பெருசா எதுவும் கிடையாது மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இது UMPல இது நல்லா இருக்கும். ஃப்ரீயா கொடுத்தது தான். அதுக்கப்புறம் இதுவும் நல்லா இருக்கும். அப்புறம் இதுவும் நல்லா இருக்கும். அப்புறம் இதுவும் நல்லா இருக்கும். 4மே நல்லா தான் இருக்கும். ஓரளவுக்கு அங்கங்க அடிக்கும். சும்மா பிசிறு தட்டாது. சூப்பரா அடிச்சிடும். அதுக்கப்புறம் இது என்ன கன் ஸ்கின்னு தெரியல. இது MP5ல வந்து இது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளாக் என்னன்னே தெரியல. VSS தான் பெருசா ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் MP5 சூப்பரா இருக்கும் மக்களே. MP40 சூப்பரா இருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் அதுவும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் P90 இது வந்து இப்போ தீபாவளி கொடுத்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து அந்த பேர் என்னது சும்மா சீசன் பாருனா கொடுப்பாங்களா அது. தாம்சனும் பெருசா கிடையாது. அதுக்கப்புறம் வெக்டரும் பெருசா இருக்கு. தம்பி கீழே பாப்பா டே வெக்டரும் பெருசா கிடையாது. அதுக்கப்புறம் மேக்டனும் பெருசா எதுவும் கிடையாது மக்கள் எல்லாம் டீம் கன் ஸ்கின். அப்புறம் M10ல இது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டீம்ன்ற பாருங்க இந்த M10 நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் 12 யூஸ் பண்றது கிடையாது. மேக் வந்து இது நல்லா இருக்கும். அப்புறம் பக்கத்துல இருக்க நல்லா இருக்கும். மற்றபடி மேக் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் கீழே எதாவது கன் ஸ்கின் இருக்காது நம்மளுக்கு ரெண்டுத்துக்குமே. அப்புறமா வந்து AWM யூஸ் பண்றது கிடையாது. ரீசெண்டா யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். நம்ம ரீசெண்டா இப்போ AWM பிளேயரா வேற ஆயிடலாம். அப்புறம் வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கான பிஸ்டல் தான் அப்படியே காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் மக்களே ஒரு முக்கியமான விஷயம். இந்த அடுத்த சீசன் 48 வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண போறோம். 1 கிலோ கூட அடிக்காம. எப்படி ப்ரோ 1 கிலோ கூட அடிக்காம கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்க்கறது தப்பு இல்லைல்ல. அதனால நம்ம உங்களோட சப்போர்ட்டை வந்து கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுத்துருங்க மறக்காம. சரியா? ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மகளே. அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் நான் வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் டான் உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான் மக்களே நம்மளோட ஐடி கலெக்ஷன். பை கைஸ். பை.